பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் கர்த்தரோ ஆபிரகாமிடம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார். ஆபிரகாமோ, கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி உன் சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்றார். இதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் ஆபிரகாமின் மனைவி சாராள் இதை விசுவாசிக்காமல், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்றார். எனவே தன்னிடம் அடிமை பெண்ணாக இருந்த எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகாரோடு சேரும், அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆகார் கர்ப்பவதி ஆனதால் தன் நாச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினாள். இதனால் சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் ஆகார் சாராளை விட்டு ஓடிப்போனாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகாரை நோக்கி, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதாய் இருக்கும் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகார் எகிப்து தேசத்து அடிமை பெண். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவிக் கொண்டிருப்பதால் ஆபிரகாமின் நிமித்தம் ஆகாரை கர்த்தர் கண்டார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, வாக்குறுதியை ஆகார் நம்பினாள். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆபிரகாம் நிமித்தமாக அடிமை பெண் ஆகாரை கண்டவர். ஆபிரகாம் நிமித்தமாக லோத்துவை கண்டவர், லோத்துவை காப்பாற்றியவர். நம்மையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நமது நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உறவினர்களையும் நண்பர்களையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் காண்கிற தேவனாய் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர்களை பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அனுதினமும் அதிகாலையில், கர்த்தாவே நீர் என்னை காண்கிற தேவன் என்று நாம் அவருக்கு பேரிட்டு அழைக்கும் போது அவர் நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவனாய் எங்களோடு கூடவே இருந்து எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து எங்களை கரம் பிடித்து செம்மையான பாதையிலே வழி நடத்தி எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து தேவைகளை சந்தித்து அனுதினமும் அதிசயமாய், அற்புதமாய், சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நடத்த வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.